விஷயத்த அந்த அம்மாவுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்த பயணம் அவங்க பிடிச்சா பயணம் பண்ண போறாங்க, இல்லைன்னா அங்க போயிட்டு வரலாம். அடுத்த பூஜைக்கு வந்து கூட சாமி நாங்க அங்க போய் வரோம்னா அட்ரஸ் எடுத்து கொடுத்துட போறோம். நமக்கு தேவை அவங்களுக்கு குணமாகணும், அவ்வளவுதான். அது நம்ம தான் பண்ணணுங்கிறது கிடையாது இல்லையா. அப்படிதான் சாமி. நான் இன்னொரு முடிவுக்கெல்லாம் வந்துட்டேன் சாமி. முன்னாடி ரொம்ப எல்லாம் தூக்கி இனிமே இழுத்துக்கிட்டு தூக்கிட்டு தர்ற இடத்துல எல்லாம் இல்ல. ஆமா, புரிஞ்சுதா. அவன் சொன்ன மாதிரி நம்பினவர் எம்ஜிஆர் தான் சொல்லுவார், என்னை நம்பினவர் யாரும் கெட்டு போனது இல்லை, நம்பாதவர்கள் பல பேர் கெட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாரு. அந்த கதையை நம்மளும் சொல்லிட்டு போயிடுவோம். நம்பினால் காப்பாற்றப்படும், நம்பாவிட்டால் வேடிக்கை பார்க்கப்படும். நம்ம கொஞ்சம் விஷயத்த மாத்தி சொல்லிக்குவோம். அவ்வளவுதான். புரிஞ்சதான சொல்றது. ஏன்னா நான் 10 வயசுல இருந்து எனக்கு சிநேகிதர், செட்டியார்வெட்டி முன்னாள் பேரூராட்சி தலைவர் சேர்மன். 10 வயசுல இருந்து எனக்கு நண்பர். 3 முறை சேர்மன் ஆயிருக்காரு. சரியா. இன்னைக்கு ஜெயலலிதா கொடுத்த சைக்கிளை வச்சு ஓட்டிக்கிட்டு தர்றாரு தலைவரத்துக்குள்ள, செட்டியார் வெட்டிக்குள்ள. இன்னைக்கு ஆட்டோவில் வந்தார்ல அவரு. அவருக்கு 8 பிள்ளைங்க, 6 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க இன்னைக்கு மனக்கட்ட வேஸ்ட் பேசுறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வார்டு கவுன்சிலர் எப்படி எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கா, நீ 3 முறை சேர்மனா இருந்து எங்களை தெருவில் விட்டுட்டீங்களா? உங்களை எங்கடா தெருவில் விட்டுருக்கேன், 6 பேத்துக்கும் வீடு பிடிச்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு. புரிஞ்சதுங்களா. அவள் நல்ல ஒரு நேர்மையா இருந்ததுனால இன்னைக்கு அவரு சில சிரமத்துக்குள்ள ஆளாகி இருக்கிறாரு. 2 மாசத்துக்கு ஒருக்கா வர சொல்லி நானே என்னால முடிஞ்ச உதவி அவருக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. 3 முறை சேர்மனா இருந்து இன்னைக்கு எவ்வளவு பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா. 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கி கிணறு வெட்டி தேவதானத்து பக்கத்துல, அங்க இருந்து செட்டியார் வெட்டிக்கு தண்ணி கொண்டாந்து சேர்த்தவர், குடி தண்ணி. அவர் நினைச்சிருந்தா அந்த 3 ஏக்கர் தோப்பு அவர் பேர்லயே எழுதிட்டு போயிருந்திருக்கலாம், யாரும் கேட்க முடியாது இல்லையா. ஆனா அவர் செய்யல. நம்ம மக்கள் குடி தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, வத்தாத தண்ணி வேணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த கிணறு வத்தாத கிணறு, எந்த கோடையிலையும் வத்துறது கிடையாது. இன்னைக்கு அவர் ஒரு டீ குடிக்கணும்னா அங்கனே இங்கனே உட்காந்துக்கிட்டு, ஏதோ என்ன மாதிரி இது உள்ளவங்க அங்கே எப்படி ஒரு 4 பேர் இருப்பாங்களா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அங்கே கூட அப்படி காலத்தை போய்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுதுங்களா. அப்படி நல்லவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் அன்னைக்கு கூட சொல்லிட்டு, ரொம்ப நல்லவனா இருந்தா டீ குடிக்க கூட இப்படித்தான் இருக்கணும் சாமி அப்படின்னு. ஆயிட்டு போகுது சாமி போங்க அப்படிங்கிறாரு அவரு. அதுல என்ன ஆக போகுது போங்க அப்படிங்கிறாரு. பையன் கூட வந்த பையன் இப்படியே சாமி சொல்லிட்டு இருக்காரு. என்ன உன்னை வளர்த்து விட்டாரு பத்தலையா, ஏண்டா 8 பேரை வளர்க்குறது சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லி அவனை சத்தம் போட்டு அனுப்பிச்சேன். அப்படியெல்லாம் நம்ம பார்த்துதான் பயணம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உங்களுக்கு அவரவருக்கு தகுந்தது மாதிரி அறிகுறைகள் எடுத்து கூறுறோம், நடைமுறையை சொல்றோம். இப்படி மாத்தி இப்படி சொன்னதை கேட்டு பயணம் பண்ணுங்க, கூடிய விரைவில் உங்களுக்குள்ள மாற்றங்கள் கிடைச்சிடும், பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அவங்க அப்படியே இருப்பாங்களாம். நான் போய் பிரச்சனையை தீர்த்து அவுத்து வச்சு முன்னாடி வச்சு அரிசி வாங்கிட்டு போய் சோறு வாங்கி குழம்பு வச்சு தட்டில் போட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு வரணுமா? இது என்னால செய்ய முடியுமா? அப்ப கூட அப்படி கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவங்கெல்லாம், அவர் தட்டுல தானே போட்டு கொடுத்தாரு, எங்கிட்ட எடுத்து கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானமா சொல்லுவீங்க எல்லாரும். பழனிமா நான் என்ன சொன்னோம்னே தெரியாது இப்ப அவளுக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன்? இல்ல, இது அப்ப சொன்னதை சொல்றேன், இப்ப சொன்னது இல்ல. இப்ப என்ன சொன்னேன்? இது அப்ப கொஞ்ச நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப சொல்றேன்.
இப்ப நீ அதை பிடிச்சுக்கிட்டு இப்படின்னு நிவர போது சொன்னேன். அப்ப என்ன சொன்னேன்? கேட்கல. இப்படித்தான் இந்த கேட்காம போயிட்டா அப்புறம் அடுத்து என்னன்னு தெரியுமா? எது இப்போ நான் பேசுறது இல்ல சாமி. இப்ப இந்த மாசத்துக்கு சொல்றேன் கேட்டுக்கங்களேன். இப்ப இதுவே நாளைக்கு இருக்கிறதா இருந்தா நான் இன்னைக்கு தூங்கிட்டு இருப்பேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணி ஆனா 6 மணி பூச முடியுதோ இல்லையே அங்க பேக்கெல்லாம் இதை விட்டு வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? அதனால நீங்க நாளைக்கு அது ரெடியா இருக்க போறீங்க. இப்ப காலையில என்ன பண்ணுவாங்க? காலையில 6 மணிக்கு பூசை நடக்கும். தெரிஞ்சே தெரியாமல உள்ள சொல்லிட்டேன். அதை ஒரு 7-8 மணி வரைக்கும் ரவுண்டு வருவாங்க. 8-8:30 அங்க வந்தாங்கன்னா அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து இட்லி சாப்பிடுவாங்க. இட்லி சாப்பிட்ட மயக்கத்துல எல்லாம் அப்படியே இந்த கோழி கொக்குனை வந்து அப்படியே இருப்பாங்க. நம்ம அந்நியாரம் கூப்பிட்டு ஏதாவது கதை பாட முடியுமா? நம்ம என்ன இப்ப இவ்வளவு நின்று டம்ளர்ல தண்ணி ஊத்தி டம்ளரால எரிஞ்சு இவ்வளவு படிச்சுமே நான் என்ன சொன்னோம்னு தெரியல அவளுக்கு. புரியுதா? அப்ப மத்தியானம் வரைக்கும் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் எதுவும் பேச முடியாது. பேசினாலும் நிக்காது. புரிஞ்சுதாங்களான்னு சொல்றது? மத்தியானம் 12 மணி பூசை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன வேணா இந்த 6 மணி பூசைக்காக கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதுல வேணா ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியும். இவ்வளவு பாட்டு பாட முடியுமா யாரும்? அதனாலதான் கொஞ்சம் எப்படி அது கூட கெஞ்சித தயவு பண்ணி ஏதோ நான் குலைக்கிறத கேட்கறதுக்கு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருங்கப்பா. அதுக்கு மிச்சரு சேவு கேக்கு சப்பாத்தி எல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி சமாதானப்படுத்தி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னது வேற காரணம் ஏதாவது இருக்கா? ஊரெல்லாம் அண்ணாவசியம் பண்றான். நம்ம ஒரு நாளைக்கு முடிச்சுக்கிட்டே இருக்க கூடாதா? என்ன கொடுமையா இருக்கு. இதை சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன சாமி? ஐப்பசி மாச பௌர்ணமிக்கு ஊரெல்லாம் அந்த அண்ணாவசியம் பண்றான்னு சொல்லி பெருமையா பேசினான். சரி, அவங்க எல்லாம் அண்ணாவசியம் பண்ணி குமிக்காங்க, நம்ம ஒரு நாளைக்கு உறங்காம இருக்கோம் இப்பமேனு என் ஆசை. நீங்க அதுலயும் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு போறோம்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியா இதை செய்ய முடியும்? இப்பவாத இருக்கு விளக்கம் கேட்டிய எப்படி எரிச்சு போற நேரத்துல. இதுதான் உண்மை சாமி. இப்ப அந்த அம்மா விளக்கம் கேட்டதுக்கு உங்களை இன்னைக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தி முழிக்க வைக்கிறதுக்கு இதுதான் காரணம். அவன் சோத்த அவசியம் பண்றான், நீ உன் தூக்கத்தை புரைக்கி நீ அவசியம் பண்ணு. அதுல இருக்கிறது இதுல இல்ல, ஆனா இதுல இருக்கிறது அதுல இருக்கவே இருக்காது. நீ செயின் ஓட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காக சட்டையெல்லாம் கழட்டிட்டுலாம் காட்டக்கூடாது.